ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எல்லாருக்கும் அட்வான்ஸ்டாக ஈத் முபாரக் சொல்லிக்கிறேன். ஈத் முபாரக். இப்போது ஈத்க்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதை நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பேர் ஷேர் குருமா அப்படின்னு பேர். இது வடநாட்டில் செய்கிற ஒரு பாயாசம். அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். மனம் திறந்து பேசுங்கள், மனதில் பட்டதையெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உங்களை வருத்தும், சிலரது பிரிவு உங்களை திருத்தும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஷீர் குருமா செய்கிறதுக்கு 1 கப்பு பாதாம், 1 கப்பு முந்திரி, 1 கப்பு பிஸ்தா எடுத்துருக்கோம். 5 காஞ்ச பேரிச்சம்பழம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கோம் பேரிச்சம்பழம், அது வாங்கிக்கோங்க. அதுதான் நான் இப்போது 5 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஊற போடணும். நம்ம இந்த பாதாமை இந்த கப்பில் போட்டு ஒரு 5 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். ஏன்னா இந்த பிஸ்தா மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். நம்ம உடனே இதை ஊற வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக வராது. அதனால் 5 மணி நேரம் ஊற வச்சாதான் இது நல்லா ஸ்லைஸாக வரும். ஓகேங்களா? அதனால தான் 5 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அதே மாதிரி முந்திரியையும் அதே மாதிரியே ஊற வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இதே கப்பில் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுத்திருக்கேன்னா, இது 3 ஒரே அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் 1 கப் எடுத்தால் அதுலேயே எல்லா அளவையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை நான் ஊற வச்சிடுறேன். இது ஊற வைக்க வேண்டாம். இது முதலே நம்ம ஸ்லைஸாகவே தான் வாங்கியிருக்கோம். அதனால் நம்ம இதை ஊற வைக்க வேண்டியதில்லை. இந்த முந்திரியும் பாதாமியும் மட்டும்தான் நம்ம ஊற வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த பேரிச்சம்பழத்தையும் ஊற வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ இதை ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நம்ம 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இந்த பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது நம்ம பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு பல்ஸு மிக்சியில் பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை மணி நேரம். அதை இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் இது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நிறையா பாஸ்மதி அரிசி போடக்கூடாது, அப்புறமா அது கீர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இது திக்னஸ்க்கு தான். இது ஷீர் குருமா அப்படின்னா க்ரீமியாக, அப்புறமா ரொம்ப ஒரு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறது தான் அப்படின்ட்டு பேர். அதனால தான் அதுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் கொஞ்சமாக நம்ம அரிசி போட்டுருவோம். 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வைப்போம். இப்போது பால் 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு தாளிப்பு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாதாமை இந்த மாதிரி பாருங்கள் ஸ்லைஸாக வெட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்லைஸாக ஊற வச்சோன்னே அதை வெட்டி வச்சுருக்கோம். இதுலேருந்து நான் 10 பாதாம் எடுத்து இதில் 10 பாதாமும் இதை பாருங்கள் இப்படி முந்திரியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 10 முந்திரியும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மற்றதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், நான் ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சேன்ல, அதையும் இப்படி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இந்த நெய்யிலேயே போட்டு வறுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ காமிக்கிறேன் நெய்யில் போட்டு வறுக்கிறத. இப்போது நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லாம் க்ரஷ் பண்ணதை எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அந்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ
இப்போ நம்ம இது 50 கிராம் சேமியா எடுத்துருக்கோம். அங்கே பாருங்கள், இது நெய்ஸாக இருக்கிற சேமியா. அதை பாருங்கள், இவ்வளோ மெல்லிஸாக இருக்கும் இந்த சேமியா. இந்த சேமியாவை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சேமியா வறுத்துருச்சு, எடுத்துக்கலாம். நம்ம இந்த சேமியாவை இதில் போட்டுக்கலாம். இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். சுகர் வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போது சேமியா நல்லா கொதிக்குது. இதை நம்ம இப்போ இங்கே பாருங்கள், வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வறுத்து வச்சுருக்கோம் இந்த பாதாம் முந்திரி அண்டு இந்த பேரிச்சம்பழம் பாருங்கள், ஸ்லைஸாக வெட்டி அதையும் நான் இதோட வறுத்துருக்கேன். அதில் இதில் முக்கால்வாசியாக போட்டுடலாம். மீதியை மேலே தூவுறதுக்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது இப்படி போட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே அப்புறம் நான் திறந்து பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். 10 ஏலக்காவை நுணுக்கி போட்டிருக்கேன். இப்போது ஏலக்காய் போட்டுட்டோம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வைப்போம். ஓகேங்களா? நம்மளோட சூப்பரான ஷேர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷேர் குருமா வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ செஞ்சுக்கலாம். நீங்கள் ஈத் அன்னைக்கு ராத்திரியே செஞ்சுட்டு கூட காலையில் நீங்கள் ஈத் அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் அப்புறம் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட ஷீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். நிறையா பாதாம் முந்திரி போட்டிருக்கோம். இப்போ நான் இதில் சர்வ் பண்ணி காட்டுறேன். இது இன்னும் ஆற இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். இப்போது இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்லைஸ் பண்ணி அந்த பிஸ்தாவை மேலே போட்டுக்கலாம். அந்த வறுத்த முந்திரி பாதாம் இருக்குல்ல, முந்திரி பாதாம் இந்த பேரிச்சம்பழம், அதாவது காஞ்ச பேரிச்சம்பழம் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இது மேலே தூக்கிக்கலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சூப்பரான ஷேர் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். ஈதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டு தேவைன்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 10 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 10 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி இனிப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.